ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதி மீனம் ராசி நேயர்களுக்கு எதிர்பார்க்காத மாற்றங்கள், எதிர்பார்க்காத சூழ்நிலையால் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ அப்படி என்ன ஆபத்து ஏற்பட போகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாங்க. அதாவது என்னதான் நீங்க அழுது புரண்டாலும் இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில விதிப்படி பாத்தீங்கன்னா நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத மீனராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. அதற்கு முன்னாடி ஜூன் 21ஆம் தேதி அன்று ஆணி திருமஞ்சனமானது வருகிறது. இந்த ஆணி திருமஞ்சனத்தை பற்றி தெரியாதவர்கள் முதல்ல இந்த வீடியோல பார்த்து தெரிந்துக்கோங்க. ஆணி திருமஞ்சனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தில் நடராஜமூர்த்திக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு அபிஷேகத்திற்கு தான் ஆணி திருமஞ்சனம் என்று பெயர் வைத்திருக்காங்க. இது ஆணி திருவிழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான நாளுங்க. ஆணி மாதத்தில் சிதம்பரத்தில் 10 நாட்கள் திருவிழாவானது நடைபெறும். ஆணி திருமஞ்சனம் நடைபெறக்கூடிய சமயத்துல 30 முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை காண சிவனுடைய சன்னதியில எழுந்தருள்வதாக ஐதீக ரீதியாகவும் சொல்லி இருக்காங்க. ஆணி திருமஞ்சனத்தை கண்ணார கண்டு ரசித்தீங்கன்னா அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி பிறவி பிணையில இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதனால உங்களுக்கு செல்வம் சேருங்க, வாழ்வில் அனைத்து விதமான நலனும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐதீக ரீதியாகவும் உங்களுக்கு சொல்லி இருக்காங்க. ஆனந்தமயமான வாழ்வை பெற ஆணி திருமஞ்சன தரிசனம் கண்டிப்பா அனைவரும் பார்க்கணும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்று அடியார்கள் சொல்வதுண்டு. அக்னி சுரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்தால் அவருடைய மனம் மகிழ என்பது நம்பிக்கை. சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய மூலவரான சிவரூப திருமேனிக்கு நாள்தோறும் அபிஷேகம் நடைபெறும். 16 முதல் 32 அபிஷேகங்கள் செய்வாங்க. ஆனா சிவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா 24 நிமிடங்கள் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்பது விதியாகவே சொல்லி இருக்காங்க. அதே சமயம் சிவபெருமானின் ரூபங்களில் ஒன்றான நடராஜமூர்த்திக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். இந்த அபிஷேகத்தால் மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அபிஷேகங்கள் தான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை நடத்தப்படும். இந்த 6 அபிஷேகங்களை கண்டு நடராஜரை தரிசித்து வழிபடக்கூடிய நேயர்களுக்கு ஆனந்தமயமான வாழ்க்கை, தோஷங்கள் நீங்கி பாவங்கள் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நினைத்தது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நேயர்கள் இந்த ஆணி திருமஞ்சன நாளில் நடராஜரை நேரில் சென்று தரிசிப்பது முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. சிதம்பரத்தில் மார்கழி மற்றும் ஆணி மாதங்களில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தின் போது ராஜ்யசபை எனப்படும் ஆயிரங்கால் மண்டபத்துல நடராஜர் எழுந்தருள அவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேகம் தான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் செய்வாங்க. இதை தாங்க மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவர்கள் ஈசனை வழிபடக்கூடிய காலம் என்பதாலேயே இந்த 2 அபிஷேகங்களும் பிரம்ம முகூர்த்த வேளையில நடத்தப்படுவது வழக்கமாகவே இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை தரிசிப்பவரின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவனின் திருவருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்குங்க. சிவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நேயர்கள் கண்டிப்பா இந்த நாளில் நடராஜரை வழிபாடு செய்திருங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆணி திருமஞ்சனமானது ஜூன் 21ஆம் தேதி அன்று வருகிறது. அன்றைய நாள் முழுவதுமே உத்திர நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய நாள் முழுவதுமே நீங்க நடராஜரை வழிபடுவ செய்வது ரொம்பவே சிறப்பானதாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ திருமஞ்சனம் என்றால் என்ன அப்படிங்கிறத முழுமையா தெரிந்திருப்பீங்க. இதனைத் தொடர்ந்து ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து மீனம் ராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய திருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். இந்த காலகட்டம் மீனம் ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. பணவரத்து திருப்திகரமாக உங்களுக்கு இருக்குங்க. எதிர்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரம் புதிய தொடர்புகளை உங்களுக்கு உண்டாக்கும். பெண்கள் மூலம் நன்மை உண்டாகும். வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனியினால் பல வகையிலுமே வருமானத்தை பெற்று தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
ஸோ உங்களுடைய ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்தாலும் கண்டிப்பா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கிறது. ஸோ வருமானம் ரீதியா பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது. பண பற்றாக்குறையும் உங்களுக்கு இல்லைங்க. ஸோ பணம் ரீதியா நீங்க மிகுந்த சந்தோஷமாக செயல்படுவீங்க. சிலர் பாத்தீங்கன்னா புதிய வீடு கட்டக்கூடிய பணிகளை கூட இந்த நேரத்துல தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசினியர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரலாம். ஆனால் கனவு தொல்லை உண்டாகலாம். அதாவது பதவி உயர்வு கிடைத்தாலும் உங்களுடைய கனவுகளில் ஏதாவது கெடுதல் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் வருங்க. சோ இதனால இந்த மாதிரி நேரத்துல மட்டுமே நீங்க கவனமாக இருந்து மனதில் எந்த குழப்பத்தையுமே ஏற்படுத்திக் கொள்ளாமல் செயல்படுவது அவசியம். நீண்ட நேரம் கண் விழிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுகிறது. சகோதர வழியில் மன வருத்தம் உண்டாகலாம். திடீரென்று கவனம் தடுமாறலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபற்றி இருக்கக்கூடிய நீர்களுக்கு கடுமையான உழைப்பிற்கு பின் நல்ல பலன் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. போட்டிகள் அனைத்துமே விலகிடுங்க. குடும்பத்தினர் மூலம் உதவி உங்களுக்கு தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை உங்களுக்கு தெரிய வரும். பெண்களுக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கலைத்துறையில இருக்கக்கூடிய மீனம் ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா பணவரத்து உங்களுக்கு திருப்தியாக அமையலாம். அரசியல்வாதிகளுக்கு தேவையான உதவி தேவையான நேரத்துல கண்டிப்பா உங்களை வந்து சேருங்க. சோ அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பதன் மூலம் கல்வியில வெற்றி உண்டாகலாம். சோ இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி இந்த நேரத்துல குறைந்திடும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகலாம். எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் செயல்படுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கவலை நீங்கி தெளிவான நிலை இப்ப உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேற்றுமை உண்டாகும். சிற்றின்ப சுகங்கள் குடியலாம். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களில் செல்லும் போதும் கூடுதல் கவனம் அவசியம். நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மனத்தாங்கள் உங்களுக்கு வரலாங்க. அது மட்டுமல்லைங்க, இந்த இக்கட்டான சூழ்நிலை பாத்தீங்கன்னா மன உறுதியுடன் சமாளித்து நீங்க வெற்றியை பார்ப்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கிடும். எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நல்ல மாற்றம் உண்டாகலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு இருக்குங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மீனம் ராசி நேயர்களுக்கு ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரி பலன்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.